அண்ணே நம்ம ஊர்ல இவ்வளவு சீமோட மரம் பரவி கிடக்க இது எப்படிண்ணே வந்துச்சு? வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது 1870 அவன் தான் கொண்டு வந்து நம்ம மக்கள் எல்லாம் விறவெடுப்பு பொங்கி சாப்பிடுறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து விதைச்சு விட்டது. சரி. முன்னால நம்ம மக்கள் எல்லாம் வந்து பெரிய தடிகள் எல்லாம் வெட்டி கீறி அதை சமையல் பண்ணி சாப்பிட்டு இருந்தா செய்யக்கூடாது, சின்ன மரங்கள் எல்லாம் வெட்டுங்க சொல்லி இந்த மரங்களை கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வயக்காடுகளுக்கு வந்து வேலையாவும் பயன்படுத்திக்கிட்டோம். நீர் அரிச்சு போக கூடாதுன்னு குளத்து கரைகள்லயும் நிறைய இருக்கும். பாலைவனங்கள்ல வளரக்கூடிய மரம் இது. இதுக்கு தண்ணி தேவையில்ல. காடு கரைகள் எல்லாம் எந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து இந்த விதை எங்கெல்லாம் போதும் அதெல்லாம் முளைச்சு நிக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம இந்த கேஸ் அடுப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் இது விறகு அடுப்பு யாருமே செய்யறது கிடையாது. எல்லாம் மரம்லாம் செழிப்பா வளர்ந்து கிடக்குது. இதெல்லாம் இப்ப யார் பயன்படுத்தல அப்படின்னா பேப்பர் மில்லு, அட்டை மில்லு, அந்த செங்கமாலி இவங்க தான் பயன்படுத்துறாங்க. பிறகு இந்த ஆடுகள் எல்லாம் வந்து இதுல இருந்து உழுற நெத்துகள் எல்லாம் வந்து உணவா பயன்படுத்தி சாப்பிட்டு இருந்து. அது போக நம்ம மம்மட்டி வாழைக்கு விட்டுற மம்மட்டிக்கு வந்து கணையாம பயன்படுத்திக்கிட்டு இருக்குல்ல, இந்த தடியில வந்து இதுல வயர கட்ட மாதிரி இருக்கும். வந்து மம்மட்டி கணையா பயன்படுத்திக்கிட்டோம். இதுங்களை பாத்தீங்க அப்படின்னா அப்படி பந்தல் அமைச்சது போல அப்படி பல பல பலன்னு அப்படி இணல் ஃபுல்லா நிறைஞ்சு நிக்கும். அந்த குளம் முழுக்கவே இந்த மரம் தான். இந்த மரம் எத்தனை வருஷத்துல பரவச்சு? இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் மூளை முடுக்கு எல்லா பக்கத்தும் உலகம் எங்கு இந்த மரம் நிக்குது. பாலைவனங்கள்லயே அரபு நாடுகள்லயே பாத்தீங்கன்னா இந்த மரம் நிக்குது. பாலைவன இடங்கள்லயுமே வந்து பரவி நிறைஞ்சு கிடக்குற ஒரு மரம் இந்த சீம கருவ மரம். இது வந்து எந்த இடத்துக்குமே அழியாது. வார இடம் இந்த கணெல்லாம் நல்லா வயல மஞ்ச கட்டையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா என்ன இது ஒரு இணல் இந்த இடத்துல என்ன பத்தில ஒரு புல்லு கூட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இதுல நிழல் வந்து நிறைஞ்சு நிக்குது. இதுல புல்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நிழல் விழுந்தாலே புல்லு முளைக்காது. சீமகர்வ அந்த காலத்துல வெள்ளைக்காரன் கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த பகுதியில இருக்கவே இல்லை. அப்போ மன்னர் காலங்கள்ல வந்து நம்ம ரொம்ப அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்த காலம். அவங்க சொன்னதை தான் கேட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, தேங்க்யூ.